श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 36, 37 இரண்டு ஸ்லோகங்கள். அர்ஜுன உவாச்ச ஸ்தானே ரிஷிகேச தவ பிரகிருத்யா ஜகத் பிரகிருஷ்யத் அனுரஜ்யதே ச ரக்ஷாம்சி பீதானி திசோ த்ரவந்தி சர்வே நமஸ்யந்தி ச சித்தசங்காः. ஸ்தானே ரிஷிகேச தவ பிரகிருத்யா ஜகத் பிரகிருஷ்யத் அனுரஜ்யதே ச ரக்ஷாம்சி பீதானி திசோ த்ரவந்தி சர்வே நமஸ்யந்தி ச சித்தசங்காः. कस्माच्च ते न नमरेन्महात्मन् गरीयसे ब्रह्मणोऽप्यादिकर्त्रे अनन्तदेवेश जगन्निवास त्वमक्षरं सदसत्तत्परं यत्. कस्माच्च ते न नमरेन्महात्मन् गरीयसे ब्रह्मणोऽप्यादिकर्त्रे अनन्तदेवेश जगन्निवास त्वमक्षरं सदसत्तत्परं यत्. இப்போது இந்த 36வது ஸ்லோகத்துலேருந்து ஒரு 10 ஸ்லோகத்துக்கு அர்ஜுனன் பெருமாளை எப்படியெல்லாம் இந்த விஸ்வரூபத்தில் கண்டு பயந்தான், கண்டு நடுங்கினா, அதுக்கப்புறம் இதில் என்னெல்லாம் இருக்குது, தான் செய்ததெல்லாம் இது வரைக்கும் பெருமாள்கிட்ட நம்ம எப்படியெல்லாம் நடந்துட்டுருக்கோம், அதுக்கு தன்னுடைய என்ன எப்படி மனமெல்லாம் இப்படி சாதாரணமாக நினச்சுட்டேன் இந்த பெருமாளை போய் அதுக்கு தன்னை மன்னிக்கணும்னு நிறைய விஷயங்களை அதை பெருமாள்கிட்ட சொல்கிறான் இந்த 10 ஸ்லோகத்தில். தான் என்னெல்லாம் பார்த்தேன், என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு. சஞ்சயனே அதான் துரிதாஷ்டிரன் சொல்லும்போது இப்போ அடுத்தது அர்ஜுனன் பேச ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்கிறார்ல, அது மாதிரி வரைச்சே அர்ஜுனன் பெருமாளை பார்த்து என்னெல்லாம் சொல்கிறான்னு கேட்டால், ரிஷிகேச கிருஷ்ணா தவ உன்னுடைய பிரகிருத்தியா உன்னுடைய புகழை பேசுவதால் இந்த உலகம் பிரகிருஷ்யதி என்ன பண்ணுறது, உன்னுடைய புகழை பேசுவதால் இந்த உலகம் கழிக்கின்றது. அதனால் பெருமாளோட புகழ் தான் சொல்கிறோம். இப்போ தான் விஸ்வரூபத்தில் பெருமாள் எல்லாருக்கும் காட்டி கொடுத்துருக்கார். எல்லாருக்கும் காட்டில் மறுபடியும் அந்த லைன் நம்ம தவறாக சொல்கிறோம். ஏன்னு கேட்டால் அந்த அத்தனை பெரிய யுத்த காலத்தில் கொஞ்சம் பேர் இருந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் மட்டும்தான் அவள் அந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்த்துருக்கா. பாக்கியெல்லாம் என்ன பண்ணியிருக்கா, அர்ஜுனனும் கிருஷ்ணனும் வருமா என்ன பண்ணியிருக்கா, அந்த தேரில் உட்காந்து இப்படி ஏதோ பேசிக்கிட்டு இருக்கா. அதுபோல தான் பாக்கி பேருக்கெல்லாம் தெரியுது. கொஞ்சம் பேர் தான் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் மட்டும்தான் சில பேருக்கு பெருமாள் என்ன பண்ணியிருக்கார், அந்த விஸ்வரூபத்தை காட்டி தந்திருக்கார். அதனால் அனுரஜ்யத்தே உன்னுடைய புகழை பேசுவதால் என்ன ஆனந்தம் அடைகிறது, ஆனந்தத்தையும் அடைகின்றது, களிப்படைகின்றது. ரக்ஷாம்சி ஆனால் ராட்சச கூட்டங்கள் பீதானி பயந்தவர்களாய் திசகா திரவந்தி ஆளுக்கு ஒரு திக்கை பார்த்துட்டு எல்லாம் ஓடுறது, எல்லாம் பயந்து நடுங்கிட்டு போகிறது. ஆனால் சர்வேக சித்த சங்காக இந்த உலகத்தில் இருக்க சித்த கணங்கள் இருக்க சித்தர்கள் கணங்கள் அவள்லாம் இருக்காளே அவள்லாம் நமஸ்யந்தி எல்லாரும் பெருமாள் இந்த விஸ்வரூபத்தை பார்த்து வணங்குறா. அதை கூட நான் பார்த்தேன். ஸ்தானே இது பொருத்தமே. பெருமாளை பார்த்து முனிவர்கள் சித்தர்கள் யோகிகள் அவள்லாம் என்ன பார்த்து வன்றா, பெருமாளை பார்த்து வணங்கி நமஸ்கரித்து அவளும் தழுதழுத்து பெருமாளை பார்த்து சந்தோஷப்படுறா. ஆனால் ராட்சச கூட்டங்கள்லாம் என்ன பண்ணுறது, பயந்து நடுங்கிண்டு ஓடுறது, ஒரு ஆளுக்கு ஒரு திக்காக பார்த்துட்டு ஓடுறது. அதனால் பெருமாளோடைய புகழை பேசுகிறதுனால நம்ம மனம் கழிக்கிறது, அதே நேரத்தில் அது பொருத்தம்தான், இதெல்லாம் சகஜம்தான் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் மகாத்மன்னு அடுத்த ஸ்லோகத்தில் மகாத்மன்னு பெரியோனே அனந்தகா அளவில் இறந்தவனே அளவிற்கும் அப்பாற்பட்டவனே தேவேஷ தேவர்களுக்கு இறைவனே எல்லாருக்கும் இறைவனே ஜெகன்னிவாச. இங்கே பாருங்க இந்த ஒரு ஸ்லோகத்தில் எத்தனை அட்ஜெக்டிவ்ஸ் எத்தனை இடத்துல பெருமாளை பெருசாக சொல்லிகிட்டே இருக்கான். ஏன்னா அவனுக்கு அந்த விஸ்மயித்தானே பெருமாளோட விஸ்வரூபத்தை பார்த்து ஒன்றும் அதை என்ன பண்ணலை, அவனுக்கு அதை மனசுக்குள்ளே ரொம்ப பெருசாக இவ்வளோ பெருசு இருக்குது, இதை நம்ம சாதாரணமாக நினச்சிட்டோம்னா உள்ளுக்குள்ளே ஒரு என்ன வருது இன்னர் கான்ஷியஸில் ஒரு சமாச்சாரம் அவன் மனசுக்குள்ளே போயின்னு இருக்கு. அதனால்தான் பெருமாளை பார்த்து மகாத்மன்னு அனந்தக அளவிற்கு அப்பாற்பட்டவனே தேவேஷ எல்லார்களுக்கும் இறைவனே ஜெகன்னிவாச உலகின் உறைவிடமே பிராமணா அப்பி
பிரம்மாவிற்கும் கரியசே, பிரம்மாவிற்கும் பெரியவனே, பெரியவனுக்கும் பெரியவனானே, ஆதி கர்த்தரே முதற்காரணமும் ஆகியவனே, உனக்கு கஸ்மாத் கஸ்மாத் அதனால் எதுக்காக நான் நமரேன் வணங்குது, உனக்கே வணங்குது செய்ய மாட்டார்கள், நான் நமரேன். எல்லாரும் உன்னை சேவிப்பாதான். ஏன் தெரியுமா? உன்னை ஏன் எல்லாரும் சேவிப்பா? இந்த ஸ்லோகத்துக்கு மட்டும் கஸ்மாத் அதுலேருந்து ஆரம்பித்து நான் நமரேன் அப்படின்னு ஆரம்பித்து ஏன் சொல்லக்கூடாது ஒன்று அப்படின்னு கேட்டால், மகாத்மன்னு அனந்தா அளவிற்சிறந்தவனே, அளவிற்கெல்லாம் அப்பாற்பட்டவனே, தேவர்களுக்கு இறைவனே, எல்லாருக்கும் இறைவனே, ஜெகன்னிவாச உலகத்தின் உறைவிடமே, பிரம்மணா அப்படி பிரம்மாவுக்கும் பெரியவனே, ஆதி கர்த்தரே எல்லாருக்கும் முதற்காரணமான ஆகிய உன்னை ஏன் எல்லாரும் வணங்க மாட்டார்கள்? எல்லாரும் வணங்குவார்கள், எல்லாரும் வணங்குதல் செய்வார்கள் அப்படின்னு சொல்கிறார். அக்ஷரம், இது இந்த அக்ஷரம் என்ற வார்த்தையை முன்னாடி விபூதி யோகத்திலே பார்த்தோம். அக்ஷரம் என்று சொன்னால் அழியா பொருள், எப்பொழுதும் நிலை பெற்று நீங்காமல் மாறாமல் ஒரே சுத்த சத்துவமயமான ஒரு குணத்தோடு இருக்கக்கூடியது அழியா பொருள். சத் அசத், உண்மையும் இன்மையும். உண்மையான சத்துன்றதாலும் நீதான், சத்து இல்லாதவன் அதாவது உண்மைக்கு மாறுபட்டவனும் நீதான். பரம் எத்து, இந்த உண்மைக்கு மாறுபட்டு இருக்கிறதும் எது பெரிசோ எது அப்பால் உள்ளதோ அந்த தத்துவம் நீதான் கிருஷ்ணா அப்படின்னு நான் புரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். முதல் கேள்விக்கு பதில் சொன்னோடனே பெருமாளை என்னெல்லாம் பார்த்து தான் தெரிஞ்சுட்டா சொன்னால், பெரியவனே, அளவிற்கெல்லாம் அப்பாற்பட்டவனே, எல்லோருக்கும் இறைவனே, ஜெகன்னிவாசனே அதாவது உலகின் உறைவிடமே, பிரம்மாவிற்கும் பெரியவனே, ஆதி கர்த்தரே முதற்காரணமும் ஆகிய நீ என்னது உண்மைக்கு அப்பாற்பட்டதாகவும் அழியா பொருளும் அதற்கும் அப்பால் உள்ளதுமான எதுவோ அது நீதான் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் அப்படின்னு அர்ஜுனன் இந்த 2 ஸ்லோகத்தில் சேர்த்து சொல்லியாருது. அதாவது அயம் ஸ்லோகாக ரக்ஷோக்னே மந்திரத்வேன மந்திரः சஸ்திரः சாஸ்திரே பிரசித்ததா, மந்திரா சாஸ்திரா பிரசித்தா. இது எல்லாமே எங்கே வரிசையாக சொல்கிறோம்னு கேட்டால், ஒரு ஸ்லோகத்தில் ரக்ஷோக்னம் மந்திரத்வேனம் அப்படின்னா இது எல்லாமே பெருமாளை சிறப்பாக சொல்லக்கூடிய இடம். அதனால் இந்த உலகத்துக்கும் ஆதி கர்த்தராக ஒருத்தர் இருக்கார். முதற்காரணம், முழு முதற்காரணம் யார்? அக்ஷரம், அதாவது மாறுபாடு இல்லாதது அவன் நீதான்னு நான் புரிஞ்சுட்டேன். அடுத்தது இன்னும் ஸ்லோகத்தில் அர்ஜுனன் என்ன சொல்லியாருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.